பிஸ்மில்லா. இன்றைக்கி சென்னையில் ஒரு வேலை சம்மந்தமாக இருக்கேன். இன்றைக்கி தேதி 21 தான் நினைக்கிறேன். ஓகே, 21 மாதம் 2026 சென்னை கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றி தான். அது மேலும் தகவலோடு உங்களோடு இணைஞ்சிருக்கேன். இது சென்னைம்பாக்கம் டெர்மினல் அப்படிங்கும்போது இந்த கீழம்பாக்கம் டெர்மினல் பஸ்ஸுடைய எண்டு, ஒரு ஏரியாவிலேருந்து புறப்பட்டு வரும்போது வந்து சேரக்கூடிய எண்டு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் இதனுடைய தகவலை பார்க்கும்போது 9 நடைமுறையே என்னமோ வந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 15க்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரி நடைமுறைகள். இந்த பஸ் ஸ்டாண்டுடைய ஹிஸ்ட்ரி எப்படின்னாக்கா, சென்னை ஃபுல்லாக ரஷ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அரசு அதிகாரிகள் முடிவெடுத்து 2016 இதை டெவலப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளானிங் கட்டும் அப்படின்ட்டு. அப்போது ஏடிஎம்கே ஆட்சியில் 2019 ஸ்டார்ட் பண்ணி 2023 டிசம்பர் 30 ஓப்பன் பண்ணுறாங்க. கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிற பேரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணது இது மொத்தம் 89 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. 392 கோடியில் கட்டியிருக்காங்க. ஒரே நேரத்தில் இதில் இந்த பஸ் ஸ்டாண்டில் 215 பஸ்ஸு நிற்கக்கூடிய வசதி பண்ணியிருக்காங்க. பல ஆயிரம் பஸ்ஸுகள் வந்து போகுது ஒரே நாளில். ஆனால் ஸ்டாப்பில் வந்து நிற்கும் போது 215 பஸ்ஸுகள் இங்கே நிற்கும். மாஷா அல்லாஹ், ஏசியாவிலே லார்ஜஸ்ட்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஏசியா, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இப்படி எல்லா நாடும் ஏசியாவை சேர்ந்து இந்த ஏசியாவிலே பெரிய பஸ் ஸ்டாண்டு தான் லார்ஜஸ்ட்டு. பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறத விட ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி அவ்வளோ அழகான முறையில் கட்டியிருக்காங்க. இது வாழ்த்துக்கள், தமிழக அரசுக்கு வாழ்த்துக்கள். நம்ம மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும். மற்ற ஸ்டேட் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணதே சென்னையுடைய நெருக்கடியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கோயம்பேட்டில் ஒரே நெருக்கடி ஆகிடுச்சு, இப்படியே ஓரிடமாக நெருக்கடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த நெருக்கடியிலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டை வெளியாக்குறதுக்கும் பண்ணது. பல ஆயிரக்கணக்கான பஸ்ஸு இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு போகுது. ஆனால் பஸ்ஸு டிரைவர்கள்லாம் சரியான கெட்டிக்காரர்கள். ஒரு சின்ன சந்து இருந்தால் கூட அதில் பூந்து ரொம்ப தெளிவாக ஓட்டிகிட்டு வராங்க. வாழ்த்துக்கள், பரவாயில்ல. இது அவ்வளோ நல்லா அழகாக கட்டிருக்காங்க. மற்ற நார்த் இந்தியாலாம் போய் பார்க்கும்போது சவுத்து இது நல்ல டாப்பில் இருக்குது எப்படியே சொல்லலாம். எல்லா பஸ் ஸ்டாண்டு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே தமிழ்நாடு அருமையாக இருக்குது. நம்ம திராவிட ஆட்சி வந்த பாடு தான் இவ்வளோ முன்னேற்றம். திராவிட ஆட்சிகள் பரவாயில்ல. 2019 ஏடிஎம்கே ஆட்சி ஸ்டார்ட் பண்ணது 2023, 5 வருஷத்தில் இதை முடிச்சிருக்காங்க. டிசம்பர் 30 திறந்துருக்காங்க. வாழ்த்துக்கள். இது இந்த தகவல் ஆதாரம் விக்கிபீடியா. தகவலோடு நான் உங்களுக்கு மத்தியில் முபாரக். மிக்க பார்த்தமைக்கு நன்றி. 3 நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் பேர் ஷோ பண்ண மாட்டேங்குது. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரியே இருக்கும் இது பார்க்குறதுக்கு. பஸ் ஸ்டாண்டு சொல்ல முடியாது. உள்ளே போகணும்னா அவ்வளோ வசதி இருக்குது. மேல் சைடில் வசதி இருக்குது. இது நடந்து எனக்கு நிறைய சுற்றி காட்ட முடியாது. ஏன்னா அடுத்து நிறைய இடத்துல நடக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. சில இடத்துல போயிட்டு ஒவ்வொரு இடமா நடக்கும்போது நாக்கு தள்ளிடணும்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ வெதர் நல்லா இருக்குது. காலையில் 7 மணி வரைக்கும் பனிமூட்டம் இருந்துச்சு. இப்போ 8-10 ஆக போகுது. பனிமூட்டம்லாம் இல்லை. ஒரு பார்க்கும்போது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுங்கிற அளவுக்கு இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஏங்களா எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி வெளிநாட்டில் கூட இந்த மாதிரி கட்டியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ டாப்பாக இருக்கும். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன சில குறைகள் இருந்தாலும் கூட குறைகள் சொல்கிற அளவுக்கு இல்லை. அவ்வளோ டாப்பாக இருக்குது. குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. குறைகள் இல்லாமல் செயல் செய்ய முடியாது. இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். இருக்குது இதே அளவில் மேனேஜ் பண்ணணும். எப்போதுமே டர்ட்டி ஆகாமல் சுத்தமாக வச்சுருந்தா ரொம்ப அருமையாக இருக்கும். வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். பார்த்தமைக்கு நன்றி. பஷீர் அகமது, குட் ஜாப். பாய் ஷாப், என்ன பாய் ஷாப் பஷீர் அகமது. ஓகே, வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு நன்றி. சின்ன தகவலுடன் நான் முபாரக்.